ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஷார்ட்கட் வீடியோவில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் நமக்கு கிடைச்ச பொருட்கள் எந்தெந்த நகரத்தில் இருந்து கிடச்சிச்சு அப்படின்றத ஷார்ட்கட்ஸாக பார்க்க போகிறோம். சங்கு எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா நாகேஸ்வர், பாலக்கோட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சங்கு சத்தம் கேட்ட உடனேயே நாகம் வந்து பாலை குடிக்க வந்துடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கு, நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம், ஷார்டுகை. வா வரிசை தானே வைடூரியம். அப்போ வா அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஷா. வா மாதிரியே தானே ஷா போடுறோம். அப்போ வைரூரியம் அப்படின்றப்ப ஷார்டுகை வா மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கார்னீலியன் மணி. அது லோத்தலில் வந்து கிடச்சிருக்கு. காரில் ஏறிட்டோம் அப்படின்னா லோன்னு ஊரெல்லாம் சுற்ற வேண்டியதான். கார்னீலியன் அப்படின்றது ஒரு வகையான மணி. இது லோத்தலில் கிடச்சிருக்கு. அடுத்து ஸ்ட்ரீட் டைட் அப்படின்றது நுரைக்கல். இது தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸ்ட்ரீட்டோட தெற்கு பக்கம், அதாவது தெற்கு ஸ்ட்ரீட்டில் தான் ராஜாவோட வீடு இருக்குது. ஸ்ட்ரீட்டு சொல்லுவோம்ல, வடக்கு பக்கம் தெற்கு பக்கம்னு. அப்போ ஸ்ட்ரீட்டோட தெற்கு பக்கம் தான் ராஜாவோட வீடு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். செம்பு அப்படின்றது ராஜஸ்தான் ஓமன். பழைய படங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கையில் வந்து ஒரு செம்பு வச்சுருப்பாங்க. அப்போ ராஜா கிட்ட எப்பயுமே ஒரு செம்பு இருக்கும். ராஜா எங்கே ஓடுனாலுமே செம்பை தூக்கிட்டே போவார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.